ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ண விருப்பம் இல்லை, ஆஃப்லைன்ல கஷ்டப்பட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, ஸ்கிப் பண்ணிருங்க. உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறது எப்படி, நீங்கள் ஆன்லைனில் புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லைனா உங்கள் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணனாலும் சரி, இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி. சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பேப்பர் ஆட்ஸ் மூலியமாகவோ இல்லைனா பிட் நோட்டீஸ் மூலியமாகவும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட்டு தான் ஆகும். ஏன் அப்படின்னா அது கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான், ஒரு டவுட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்டு வந்து வேஸ்ட் ஆகாது, கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம ரீச் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஆஃப்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு 50,000 யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் அதே 50,000ல் நீங்கள் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் டேல ஈஸியாக உங்களுக்கு 1 lakh ப்ளஸ் ஆடியன்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக கரெக்டான கஸ்டமர் கிட்ட போய் ரீச் பண்ணலாம். லைக் இப்போ சூப்பர் மார்க்கெட்னா நமக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் முக்கியம். ஸோ நம்ம கரெக்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரீச் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் 100% ரிசல்ட் கிடைக்கும், ₹1 கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆஃப்லைனில் ப்ரமோட் பண்ணுறீங்களோ வித் ஹெல்ப் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மோர், லைக் தட் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்கள் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யார் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ உங்கள் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேம்பெயின் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் கிளியர் கோல்ஸ். எப்போ கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் பிராண்டை தெரிய வைக்கிறதுக்கா, இல்லைனா உங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா, இல்லைனா எனக்கு லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டா போதுமா அப்படின்றத நீங்கள் தான் கரெக்டான கோலை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண வரைக்கும் உங்கள் கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் இந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக. நெக்ஸ்ட்டு செட் மெஷரபிள் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஹவு வில் யூ ட்ராக் யுவர் சக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டருக்கு கேம்பெயின் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ரீச் ஆகலைன்னா நீங்கள் அப்போவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா உங்கள் காசு வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கிரியேட் காம்பெல்லிங் கண்டென்ட். நீங்கள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து கேட்சியாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சத்யானா மொபைல் தான், வசந்தன் கோல பார்த்தீங்கன்னா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அந்த மாதிரியான கேட்சியான கண்டென்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும், மக்கள் கிட்ட போய் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் தனியாக ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். மக்கள் வந்து ஈஸியாக புரியும், மக்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை வரும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூஎஸ்பி கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சீக்கிரமாக இந்த மார்க்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். எப்படி உங்களுக்குன்னு ஒரு யூஎஸ்பி கிரியேட் பண்ண தெரியலையோ கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களாலையும் பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடுங்க, கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் இதை பற்றின உங்களுக்கு கைடன்ஸ் இல்லைனா சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.